வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம், ராசி, நட்சத்திரம். இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்குது. இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம். இதுக்கு பேர் தான் விதி. இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ள தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் 100% உங்களுக்கு பொருந்தலைனாலும் சரி, ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதன் அதிபதியாக வருவார். கேட்டை நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். இந்த 4 பாதமே விருச்சிக ராசிக்குள்ளே அடங்கியதாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு செயலை ரொம்பவுமே ஸ்பீடாக செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்ச செயலை மட்டும்தான் ரொம்பவுமே ஸ்பீடாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட பேச்சிலையும் சரி, இல்லைன்னா இவங்க முக பாவனை இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக மற்றவங்களை கவரக்கூடிய தன்மையாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்புறம் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி, அதில் வெற்றி அடைகிறது உறுதியாக இருக்கும். அதாவது பொறுமையாக இருந்து வெற்றி அடைவாங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது கோபமோ இல்லைன்னா பாசமோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதையே டக்குன்னு காட்டக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க கோபமும் இவங்களுக்கு அடிக்கடி வரும்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க அமைதியாக இருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு சிந்தனை இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மற்றவங்க ஏதாச்சும் சொன்னாலும் சரி, இவங்க அதையே முழுமையாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த இவங்க நுட்பமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே ஏற்றுக்குவாங்க. எல்லா விஷயமும் யார் சொன்னாலும் சரி முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். அப்புறம் இவங்க ஏதாச்சும் ஒரு செயலை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதையே முடிக்காமல் இவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லலாம். அந்த செயல் முடிகிற மட்டும் இவங்க மைண்டுக்குள்ளே அந்த செயலை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த செயலை முடித்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தூக்கமே வரும். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் சரி, அந்த விஷயம் பக்காவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க கல்வியில் சிறந்தவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதையே நீங்கள் பாடக்கல்வியாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கைக்கு உண்டான தேவையான கல்விகளாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுலேயுமே இவங்க சிறந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஏதோ ஒன்றுலையாச்சும் கண்டிப்பாக இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. அறிவுத்திறனுங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே சிந்திச்சுக்க இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்கள நம்பி ஏமாறுறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏமாந்தாலும் சரி, அந்த அனுபவ பாடம்னால கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் உள்ளவங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லலாம். உடல் நலத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, அதில் வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வெற்றி பெறுவதற்கான இவங்களோட உழைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கடுமையாக இருக்கும். ஆனால் இதையே மற்றவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அது இவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். நிறைய கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுட்டு வர்றது ரொம்பவுமே அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்னு சொல்லலாம். அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா தர்மத்தின் வழியை பின்பற்றக்கூடியவங்க நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எதிரில் இருக்கிறவங்க கிட்டையும் இவங்க எதிர்பார்ப்பாங்க. அதாவது குடும்ப நபர்கள் கிட்ட, இல்லைன்னா வாழ்க்கை துணை, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க எப்பவுமே நேர்மையாக இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.
நிறைய கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் கண்டிப்பாக உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கிட்டேயுமே இவங்க பேச்சாற்றல் காமிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு விரும்பக்கூடிய நபர்களாட்ட மட்டும் இவங்க பேச்சாற்றலை காட்டுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க பொய்யை கூட மெய்யை காட்டக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஒரு விஷயம் பொய்யாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள அதை உண்மையை அப்படிங்கிறத நம்ப வச்சிருவாங்க. இவங்க அந்த திறமை இவங்களுக்கு உண்டு. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி கோபங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு அமையும். நிறைய கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறதுலேயே இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்க. அதாவது இவங்களோட பேச்சினால் கண்டிப்பாக மற்றவங்கள நம்ப வச்சு ஒரு பொருளை விற்றுருவாங்கன்னு சொல்லலாம். குடும்ப நபர்களின் மீது ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்புறம் பாசம் கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க குடும்ப பொறுப்பை ஏற்று அந்த குடும்பத்தை மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காய்க்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதையே செஞ்சும் காட்டுவாங்க. நிறைய கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடங்கள்னால அதிக லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். அதாவது இடம் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அதனால இவங்களுக்கு அதிகமாக லாபங்கள் கிடைக்கும். ஒருத்தருக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுங்கிறத இவங்களுக்கு தெளிவாக புரியும்னு சொல்லலாம். ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவங்களுக்கு புரியும்படி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் மேலே ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. அப்புறம் இவங்களோட குழந்தைகள் மீதும் இவங்க ரொம்பவுமே அக்கறை வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க கடுமையான சூழ்நிலையை கூட எதிர்கண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே தைரியசாலியாக இவங்க இருப்பாங்க. இவங்களோட கடுமையான உழைப்பை கண்டு கண்டிப்பாக மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பை போடக்கூடிய நபர்களாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொய் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்ட பொய்யை உண்மையாக்கி காட்டிடுவாங்க. ஆனால் இவங்க வாயிலேருந்து ஒரு பொய் வரணுங்கிறது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். புத்தி கூர்மைங்கிறது ரொம்பவுமே அதிகம் உள்ளவங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்பத்தில் இவங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லைன்னா அக்கா தங்கை இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க உழைக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கும் பங்கு கண்டிப்பாக உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். நிறையா பேர்ட்டோட கான்டாக்ட்ஸும் இவங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூட்டம் இல்லைனாலும் சரி, மற்றவங்களோட தொடர்பு இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் இவங்க வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத தப்பான வார்த்தைகள் கண்டிப்பாக வர்றது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். இவங்ககிட்ட கெட்ட வார்த்தைகள் வராதுன்னு கூட உறுதியாக சொல்லலாம். இவங்களுக்கு அதிகமான பேச்சு திறமைகள் இருக்கும். ஆனால் இவங்களோட பேச்சுக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த கருத்துகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம். இவங்களோட பேச்சை கண்டு மற்றவங்க முழுமையாக நம்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட பேச்சுக்குள்ளே உள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளியில் ஒரு விஷயத்தை பேசக்கூடிய நபர்களாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. நிறையா விஷயத்தில் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பிடிவாத குணங்கிறது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கோபமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களில் பாதிப்பு உண்டாக்கும். கேட்டை நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா குரு அதிபதியாக வருவார். இவங்க அதிக புத்தி கூர்மை உள்ளவங்க, நிறைய திறமை வாய்ந்தவங்களாக கண்டிப்பாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதாவது பாதம் 1ல் இருக்கிறவங்க. அதே போல் கடுமையான முயற்சி செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க நல்லவங்கங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் முடிக்கலாம். அதிகமாக சிந்திச்சுட்டே இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் இவங்ககிட்ட இருக்கும்னு சொல்லலாம். நிறைய நண்பர்கள் கூட்டம் இவங்ககிட்ட உறுதியாக இருக்கும். கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் சனி பகவான் பார்த்திங்கன்னா இதுக்கு அதிபதியாக வருவார். இவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் பேரு புகழும் அடையணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் பொருள் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உணர்ச்சினால் பல விஷயங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எந்த ஒரு விஷயமும் எடுத்தாலும் சரி அதில் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் இழந்துருவாங்க. முன் கோபிகள் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு டக்கு டக்குன்னு கோபங்கள் அதிகமாக வரும். பேச்சாற்றல் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம் சனி பகவான் பார்த்திங்கன்னா இதுக்கு அதிபதியாக வருவார்.
இவங்க பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில ரொம்பவுமே ஆர்வமா இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதேபோல இவங்களுக்கும் பேச்சாற்றல் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். முன் கோபம் கண்டிப்பாக இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அதிபதியாக வருவாரு. மத்தவங்கள ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது முகபாவனையா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பேச்சாற்றலா இருக்கலாம். கண்டிப்பாக மற்றவங்கள கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட மர்மமாக உள்ளடங்கியிருக்கும். இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா, அதை கண்டிப்பாக மத்தவங்க கிட்ட சொல்லாம அந்த வார்த்தைய காப்பாத்துவாங்க. அப்புறம் கலை சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாவே இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே 100% பொருந்தலைனாலும் சரி, ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் உங்களோட லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.